கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நடிகர் அஜித்குமார் அசுர வேகத்தில் ரேஸ் காரை ஓட்டிச் சென்ற வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் அவரது பழைய புகைப்படங்களையும் தற்போதைய புகைப்படத்தையும் பகிர்ந்து அஜித் ரசிகர்கள் புலங்காகிதம் அடைந்து வருகின்றனர். அது குறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். கூடுதல் விவரம். வணக்கம் கௌதமி. நடிகர் அஜித்குமாரின் கார் ரேஸ் வீடியோக்கள் என்பவை தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவிலேயே பிரபலமானவை. காரணம், இந்தியாவிலேயே ரேஸ் ட்ராக்கை அதிகாரப்பூர்வமாக ரேஸ் ட்ராக் ஓட்டக்கூடிய அந்த லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடிய நடிகர்களில் நடிகர் அஜித்குமார் தான் முதலாக அந்த லைசன்ஸை வாங்கினார். இதன் காரணமாக நடிகர் அஜித்குமாரின் தொடர்ந்து அவரது திரைவாழ்வில் இருந்த வரையிலும் அவர் தொடர்ந்து இந்த ரேஸ் ஓட்டுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தொடர் விபத்துகளின் காரணமாக இந்த ரேஸ் ட்ராக்கில் ஈடுபடுவதை அவர் தவிர்த்து வந்தார். இந்நிலையில் மீண்டும் ரேஸ் ட்ராக்குக்குள் சென்று தற்போது நடிகர் அஜித்குமார் அந்த காரினை அதிவேகமாக இயக்கக்கூடிய அந்த வீடியோக்களை பகிர்ந்து அஜித் ரசிகர்கள் தற்போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அதிலும் அப்போது முந்தைய காலத்தில் இளம் வயதில் அஜித்குமார் ரேஸ் ட்ராக்கில் கார் ஓட்டிய போது எடுத்த புகைப்படங்களையும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த புகைப்படங்களையும் பகிர்ந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்டை அனுபவித்து வருகின்றார்கள். அஜித்தை பொறுத்தவரையிலும் தற்போது அந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடித்து வரக்கூடிய அஜித்குமார் இடைவேளை நேரங்களில் தனது பொழுதுபோக்குக்காகவும் அதே சமயம் ப்ரொடக்டிவாக தனது நேரத்தை செலவிட வேண்டும் என்றும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.